ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரசமான என்ன மசாலா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் அட்டகாசமாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான சென்னை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலையே நாள் நைட்டே ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லைனா ஒரு 5 மணி நேரமாவது கொண்டக்கடலை ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதனால் நல்லா 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் குக்கரில் எத்தனை விசிலில் கொண்டக்கடலை வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கங்க. இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 1/2 கப் கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 கப் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி ஊற்றி இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கல்பாசீர், ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூடவே ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க கலருக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப அதிகம் பிடிக்காதுன்னா நீங்கள் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பவுட்ரு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரு நல்லா தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 லிட்டர் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். ஒரு 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணி வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் இதை அப்படியே கெட்டியாக கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.